கிடைக்காது. நான் பூஜை செய்து தவறியதே இல்லை. அப்படியே பூஜை செய்ய வாய்ப்பில்லை என்றாலும் பஸ்ஸுக்கு நான் தஞ்சைக்கு அடிக்கடி போவேன். வெளியூர் போகும்போதெல்லாம் நான் சைக்கிள் வியாபாரி போகும்போதெல்லாம் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டாத. சைக்கிளில் 2,000 5,000 சுட்டு பெட்டியில் பின்னாடி வச்சு கட்டியிருப்போம். முன்னாடி 2 பையில பை இருக்கும். சைக்கிளை மிதிச்சுட்டு போவோம். இங்கேருந்து போகும்போது அப்படியே போகும்போது அகத்தீஸ்வரன்னு போனோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். இது மாதிரி ஒரு கிராமத்தில் போகும்போது ஆகாயத்தை பார்ப்போம். ஆகாயத்தை பார்த்து பட்டணத்தாரையும் அருணகிரியாரையும் பெரியவர்கள் நினச்சிக்கிட்டே போவோம். அது காட்டு பகுதியில் ஒன்றும் ஆளுங்க வரமாட்டாங்க. அப்படியே ஆசாநாமத்தை சொல்லிகிட்டே போயிட்டு இந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பஸ்ஸில் போகும்போது அகத்தீஸ்வர நாமத்தை சொல்லுவோம். செருப்பு ஒன்று இருந்துச்சு. செருப்பு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. செருப்பு போட்டு பெரியவங்களுக்கு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுன்னா அது என்ன செய்யணும், ஓரம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அகத்தீஸ்வரான்னு சொல்லிட்டு போகணும். ஆக இந்த பூஜை அவர் ஏற்றார். தனியாரில் இருந்து பூஜை செய்தும் ஏற்றுக்கொண்டார். நான் வியாபாரத்துக்காக போகும்போது ஆசாநாமத்தை சொல்லிக்கிட்டே போனோம். அதையும் ஏற்றுக்கொண்டார். அந்த பூஜையை மிகுதியாக ஏற்றுக்கொண்டார். ஐயோ பாவம், பூஜை செய்ய நேரம் இல்லை பிள்ளைக்கு. இது மாதிரி நேரத்திலாவது நம்மளை கூப்பிட்றான்லவா பயன்படுத்திட்டார். ஏன்னா அந்த பூஜையை ஆசான் அன்போடு ஏற்றுக்கொண்டார். அடிப்படை எப்படி இருக்குன்னு நான் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாமத்தை சொன்னால் அந்த நாம ஜபத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது தடையே இல்லை. ஆனால் என்ன செய்ய வேண்டும், என்னிடம் கொனைக்கடி நீக்குவதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். என்னிடம் கொனைக்கடி இருக்கியா, இன்னும் கொடுமையான எண்ணம் இருக்கு, அதை நீ விடுபட அருள் செய்யணும். கொனைக்கடி உணரவும் நீக்குக்கொள்ளவும் நீ அருள் செய்யன்னு கேட்டோம். ஆசானி கேட்கும்போது என்னிடம் குறைகளை நான் உணர வேண்டும். உணர்ந்தால் மட்டும் போதாது, நீக்கிக்கொள்ள எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படி கேட்டு இப்படி ஒவ்வொரு நாளாக வேண்டுகோள் தான்.